ரயில் பெட்டியின் மேற்கூரையில் துளையிட்டு வங்கிப் பணம் 5.25 கோடி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். துளையிடப்பட்ட ரயில் பெட்டியில் மெட்டல் நிபுணர்களுடன் வந்து சிபிசிஐடி போலீசார் ஆய்வு நடத்தினர். எனினும் இதுவரை கொள்ளை குறித்து துப்பு துலங்கவில்லை. இது குறித்த செய்தியினை சற்று விரிவாக பார்க்கலாம். கடந்த 8ஆம் தேதி சேலத்தில் இருந்து சென்னை வந்த ரயிலில் சரக்கு பெட்டியினுள் மரப்பெட்டிகளுக்குள் வைத்து கோடிக்கணக்கான வங்கிப் பணம் கொண்டு வரப்பட்டது. எழும்பூரில் சரக்கு பெட்டியை திறந்தபோது அதன் மேற்கூரையில் துளையிடப்பட்டு 5.25 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட ரயில் பெட்டியில் சிபிசிஐடி ஏடிஜிபி கரண் சின்ஹா ஆய்வு நடத்தினார். அந்த ரயில் சேத்துப்பட்டு பணிமனையில் நின்றிருந்ததால் எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து அப்பகுதி வரை தண்டவாளம் வழியாக சிபிசிஐடி காவல்துறையினர் ஆய்வு செய்தனர். முன்னதாக சேலம் ரயில் நிலையத்தில் ஆய்வு நடத்திய ரயில்வே பாதுகாப்பு படை இயக்குனர் பகத் ரயில்வே ஊழியர்களிடமும் பார்சல் அதிகாரிகளிடமும் விசாரணை மேற்கொண்டார். அடுத்த கட்டமாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பகத் ஆலோசனை நடத்தினார். ரயில் கொள்ளை குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். So we are all joining hands together. It's not a question whether the GRP or the state police doing it. It's a question of the total government apparatus, not only of the state government but also of the government of India, which comes into focus. We would like to assure you again that we are in the process and it is just a matter of time by which we should be able to nab the criminals and recover the looted cash. இதனிடையே சென்னையில் கொள்ளை நடந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். சேலத்திலிருந்து சென்னை வரையிலான ரயில் நிலையங்கள், ரயில்வே ஊழியர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்ட வங்கி ஊழியர்கள் உள்ளிட்டோரின் தொலைபேசி உரையாடல் பதிவுகளை மீட்டு விசாரணை நடத்தவும் சிபிசிஐடி திட்டமிட்டுள்ளது. விருதாச்சலம் முதல் உளுந்தூர்பேட்டை வரை உள்ள ரயில் இருப்பு பாதை காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு தடயங்களை சேகரிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. முன்னதாக சரக்கு பெட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோவை, ஈரோடு, சேலம் பணிமனைகளிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. 5,75,00,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருந்தாலும் கூட கொள்ளை நடந்த இடம் எது என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அது தொடர்பாக விரிவான விசாரணையை சிபிசிஐடி போலீசார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரிசர்வ் வங்கியின் பாதுகாப்பு ஆலோசகரான ரகுவம்சி சம்பவ இடத்திற்கு, அதாவது ரயில் பெட்டி நிற்கக்கூடிய எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து கொள்ளை எப்படி நடந்திருக்கிறது, அது மட்டுமல்லாமல் எப்படி துளையிட்டு கொள்ளையர்கள் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விரிவாக ஒரு ஆய்வை நடத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் சுப்பிரமணியன்.